Good morning students. Now we are going to see about the 10th standard science unit 4 electricity lesson. In this lesson we will learn about the topic from 4.6 to 4.11. Okay. Now let us see the electrical resistivity and electrical conductivity. Electrical resistivity, you can verify by doing an experiment that the resistance of any conductor R is directly proportional to the length of the conductor. அப்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா அந்த லெங்க்த்துக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போது லெங்க்த் இன்க்ரீஸ் ஆக அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுதுன்னு அர்த்தம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன். அப்போ அந்த வயரோட கிராஸ் ஏரியாவை பொறுத்து ஏரியா இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணும், குறையும். ஏன்னா ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரெசிஸ்ட் பண்ணுற இடம் வந்து என்ன ஆகும், கம்மியாயிடும். அந்த அந்த கெப்பாசிட்டி வந்து கம்மியாயிடும். ஓகேவா? அதனால தான் கீழே கொடுத்துருக்காங்க ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எல் அண்ட் ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/a. இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா R is proportional to L by A. Okay. Here therefore R அப்போ அந்த ப்ரொபோஷனாலிட்டி நம்ம என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னா ரோ, தட் இஸ் கான்ஸ்டன்ட். அதுக்கு பேர் என்ன, அந்த ரோக்கு மீனிங் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, therefore R is equal to rho into L by A, where rho is a constant is called as electrical resistivity or specific resistance. Electrical resistivity or specific resistance of the material of the conductor. From the equation 4.4ல நம்ம ரோ அப்படின்னு தனியாக எழுதணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியை தனியாக எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். ரோ இஸ் ஈக்குவல் டு RA by L. ஹியர் எல் வந்து 1 மீட்டர் எடுத்துக்கிட்டு ஏ வந்து 1 மீட்டர் ஸ்கொயர். ஏங்கிறது இங்கே ஏரியா. தென் ஃப்ரம் த above equation ரோ இஸ் ஈக்குவல், அதாவது ஏரியாவும் 1, லெங்க்த்தும் ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் லெங்க்த் வந்து 1 மீட்டர் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் is equal to the electrical resistivity of the conductor. Okay, resistivity of the conductor அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இது 1 மார்க்கில் வரலாம். when L is equal to 1 meter and A is equal to 1 meter square, then from the above equation rho is equal to Rங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Then hence the electrical resistivity of a material is defined as the resistance of a conductor of unit length. Resistance of the conductor of the unit length and the unit area of cross section. அதுதான் வந்து என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். இதையும் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் its unit is what, ஓம் மீட்டர். ஓகே, ஓம் மீட்டர். அப்போ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியை ரெசிஸ்டன்ஸ் மூலமாக எழுதுனா என்ன கண்டிஷன் அப்படின்னா லெங்த் ஆஃப் த ரெசிஸ்டர் 1 மீட்டராக இருக்கணும் அண்ட் ஏரியா ஆஃப் த ரெசிஸ்டர் வந்து என்னவாக இருக்கணும், ஏரியா ஆஃப் த கண்டக்டர் வந்து எப்படி இருக்கணும், 1 மீட்டர் ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸாக என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் resistivity. Okay, electrical resistivity of a conductor is a measure of resisting power of a specified material. Resisting power of a specified material. ஒரு particular material எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட resisting power மீன் பண்ணுது to the passage of an electric current. அதோட வழியில் அந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிங் பவரை வந்து சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிக்ரோம் ஒயர் எடுத்துக்கிட்டோம், தென் காப்பர் ஒயர், தென் அலுமினியம் ஒயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த மெட்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மாறுதோ அதே மாதிரி ரெசிஸ்டிங் பவர் என்ன பண்ணும், மாறும். இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபார் கிவன் மெட்டீரியல். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களோ அதோட அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டிங் பவர் இப்போ நிக்ரோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டிங் பவர் வந்து எப்போயுமே என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. கீழே டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க நிக்ரோம் இஸ் அ கண்டக்டர் வித் ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவல் டு 1.5 into 10⁻⁻6 ohms. -6 ஓம் மீட்டர்னு கொடுத்தாலும் சரி தான், இல்லைனா மைக்ரோ ஓம் மீட்டர்னு கொடுத்தாலும் ஒன்று தான். அப்போ 1.5 into 10⁻⁻6 ஓம் மீட்டர். ஹென்ஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ஹீட்டிங் எலமெண்ட்ஸ். இது வந்து நிக்ரோம் வந்து எதுக்காகனா எலமெண்ட்ஸ் வந்து ஹீட் பண்ணுறதுக்காக இந்த நிக்ரோம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஷினில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி. கண்டக்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா கடத்துவது அப்படின்னு, கடத்தும் திறன். இப்போது கண்டக்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல் டு aid the flow of charges and hence the passage of current in it. The conductance of a material is mathematically defined as the reciprocal of the resistance. ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் தான் என்ன அப்படின்னா கண்டக்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த
letter capital G. G of a conductor is given by G is equal to 1 by R. அப்போ conductance of a material is a property of a material. Conductance of a material of the material property to aid the flow of charges, to aid the flow of charge. அதாவது இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறது அந்த சார்ஜஸ் ஃப்ளோ வர்றது தடுக்கிறது, சரியா? இதுவே கண்டக்டன்ஸ் அப்படின்னா அந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிறத அதாவது என்ன பண்ணுறது, ஊக்கப்படுத்துறது. டு எய்டு ஒரு எய்டுனா இங்கே என்னென்னா கருவியாக இது பயன்படுது. கண்டக்டன்ஸுங்கிறது என்னது, கருவியாக பயன்படுது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃப்ளோ சார்ஜஸ் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகிறதுக்கு இது உதவி பண்ணும். கண்டக்டன்ஸ் வந்து உதவி பண்ணும். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் கேபிட்டல் G. ஸோ G இஸ் ஈக்குவல் டு 1 by R. ஓகே, இட்ஸ் யூனிட் இஸ் ஓம் -1. இப்போ ஓம்ஸோ ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து என்னென்னா ஓம், OHM ஓம்னு சொல்லுவாங்க. இதுவே ஜின்னு பார்த்தீங்கன்னா ஓம் -1, ஏன்னா அதோட ரெசிப்ரோக்கல். இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் மோ அப்படின்னு சொல்லுவாங்க. த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் இஸ் கால்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. அப்போ ரெசிஸ்டிவிட்டியே நீங்கள் ரெசிப்ரோக்கலாக எழுதுனீங்கன்னா அது கண்டக்டிவிட்டி. ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ரெசிப்ரோக்கல் எழுதுனீங்கன்னா அது கண்டக்டன்ஸ். கண்டக்டிவிட்டி அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியை நீங்கள் ரெசிப்ரோக்கலாக எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து என்னது, கண்டக்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டியோட சிம்பிள் என்ன, ரோ. அப்போ 1 by rho இஸ் ஈக்குவல் டு சிக்மா. இதை வந்து இந்த சிக்மா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் யூனிட் இஸ் ஓம் மீட்டர், ohm -1, meter -1. It's also represented as mho meter -1. The conductivity is constant for a given material. அதாவது கண்டக்டிவிட்டி என்ன பண்ணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். The electrical conductivity of a conductor is a measure of its ability to pass the current through it. Okay, the electrical conductivity of a conductor is a measure of its ability to pass. எவ்வளோ அந்த எலக்ட்ரான்ஸை ஃப்ளோ பண்ண அதை உதவி பண்ணுதோ அதை பொறுத்து என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மாறும். சம் மெட்டீரியல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் electric current. Example is copper, aluminum, etc. While some other materials are non-conductors of electric current, that is insulators. Example is glass, wood, rubber. The conductivity is more for conductors than for insulators, so the resistivity is less for conductors than the insulators. This is important, 1 mark. இது 1 mark. The resistivity for some commonly used for materials is given in conductor அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர், நிக்கல், குரோமியம். அப்போ காப்பர்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி 1.6 into 10⁻�8. நிக்கல்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி ஜாஸ்தி 84 into 10⁻⁸. குரோமியம்னு பார்த்தீங்கன்னா when compared to the nickel and copper it is very more, ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும், முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மெட்டீரியல் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் வந்து ரெசிஸ்டிவிட்டி அதிகமாச்சு அப்படின்னா என்னது, சரி தென் இன்சுலேட்டர் பார்க்கலாம். வாட் இஸ் த இன்சுலேட்டர்ஸ்? இன்சுலேட்டர் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு 10⁻10லேருந்து 10⁻14 வரைக்கும். தென் ரப்பர்னு பார்த்தீங்கன்னா 10⁻13 to 10⁻16. ஓகே, சால்வ்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ வயர் ஆஃப் அ லெங்த் 10 meters is 2 ohm. ஓகே, ஒரு 10 மீட்டர் இருக்கிற வயரோட லெங்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 2 ohm. If the area of the cross section of the wire is 2 into 10⁻⁻7 meter squared, determine the resistivity or conductance and conductivityன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு L/A. ஆர் கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, எல் கொடுத்துட்டாங்க. அப்போ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 4 into 10⁻⁻8 ஓம் மீட்டர் கிடச்சிரும். கண்டக்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல், ஸோ 0.5 mho. சரியா? கண்டக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1 by rho. அப்போ அதோட 1/4⁸ பார்த்தீங்க அப்படின்னா 0.25 into 10⁻8 mho meter -1. ஓகே, இந்த மாதிரியான சம்ஸ் வந்து என்ன பண்ணலாம், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களால் இந்த சம்ஸ் பண்ண முடியும். Then we are going to see about the system of resistors.
system of resistance. So far you have learned how the resistance of a conductor affects the current through the circuit. எப்படி வந்து அந்த கண்டக்டர் வந்து கரண்ட் த்ரோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகிறது எப்படி தடுக்கிறது எப்படிங்கிறத பார்த்தோம். யூ ஹவ் ஆல்சோ ஸ்டடீட் the case of simple electric circuit containing a single resistor. Now in practice you may encounter a complicated circuit which uses a combination of many resistors. This combination of resistors is known as the system of resistors. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் அந்த ஓம்ஸ்லா சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெசிஸ்டர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த ரெசிஸ்டர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் ஆர் குரூப்பிங் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டர்ஸ் கேன் பி கனெக்டட் இன் வேரியஸ் காம்பினேஷன். வேறு மாதிரி என்ன பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க. ஒன்று டூ பேசிக் மெத்தட் என்னென்னா ஆஃப் ஜாயினிங் ரெசிஸ்டர்ஸ் டுகெதர் ஆர் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ் ஆர் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் parallel. Okay, in the following sections you shall compute the effective resistance when many resistors have different resistance value are connected in series and parallel. ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரெசிஸ்டர்ஸ் இன் சீரியஸில் இந்த ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணாங்கன்னா எந்த மாதிரியான கேல்குலேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த சீரீஸ் ஆஃப் சர்க்யூட் கனெக்ட் த காம்பனன்ட்ஸ் ஒன் ஆஃப்டர் another டு ஃபார்ம் அ சிங்கிள் லூப். ஒரு சிங்கிள் லூப்லேயே ஒன் ஆஃப்டர் another ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ரெசிஸ்டர்ஸ் இன் சீரியஸ்னு அர்த்தம். A series circuit has only one loop through which current can pass. If the circuit is interrupted at any point in the loop, no current can pass through the circuit. Underline பண்ணிக்கோ, this is important sentence. If the circuit is interrupted at any point in the loop, no current can pass through the circuit and hence no electric appliances connected in the circuit will work. Okay, series circuits are commonly used in devices such as flashlights காக யூஸ் பண்ணுவாங்க. So thus if the resistors are connected end to end so that the same current passes through each of them, so then they are said to be connected in series. Okay, இப்போ இந்த சர்க்யூட்டில் R1 R2 R3 அப்படிங்கிற மூணு ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. let the three resistance R1 R2 R3 be connected in series. let the current flowing through the BI, அதாவது இந்த சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஐங்கிற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அக்கார்டிங் டு த ஓம்ஸ் லா the potential difference V1 V2 V3 across R1 R2 R3 respectively. So V1 is equal to கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. சீரீஸில் வந்து என்ன ஆகாது அப்படின்னா கரண்ட்டு சேஞ்ச் ஆகாது. ஸோ V1 இஸ் ஈக்குவல் டு I1 R1 V2 இஸ் ஈக்குவல் டு IR2. ஏன் வந்து ஐக்கு மட்டும் I1 I2 I3 எழுதலை அப்படின்னா கரண்ட்டு வந்து எந்த இடத்துலையுமே சேவுங்கிறதுனால. அப்போ V1 இஸ் ஈக்குவல் டு IR1, V2 இஸ் ஈக்குவல் டு IR2 அண்ட் V3 இஸ் ஈக்குவல் டு IR3. ஓகே, அப்போ அந்த V1 V2 V3 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு V is equal to IR1, IR2 and IR3 கிடச்சிடும். Then the effective resistors in a single resistor which can replace the resistors effectively so as to allow the same current through the electric circuit. So let the effective resistance of the series combination of the resistors be RS. ஓகே, அப்போ RSனு S ரெப்ரசன்ஸ் வாட், சீரீஸ்னு அர்த்தம். ஸோ V இஸ் ஈக்குவல் டு இந்த ஐயெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு R1 R2 R3 நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வந்து என்னது RS. ஓகே, அப்போ IRS இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R1 ப்ளஸ் I இன்ட்டு R2 ப்ளஸ் I இன்ட்டு R3. அப்போது I எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலி வி கெட் வாட், RS இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. This is the formula for getting resistance in the series combination of circuit. Thus you can understand that when a number of resistors are connected in series, their equivalent resistance or effective resistance is equal to the sum of the individual resistance. சரியா, ஜஸ்ட் வந்து அதை சம் பண்ணி எழுதினாவே போதும். when the n resistors of a equal resistance are connected in series, so the equivalent resistance is n into R. So the equivalent resistance in a series combination is greater than the highest of the individual resistance. Okay, அப்போ RS is equal to n into R.
Okay, now let us see the solve the problem of this particular the series combination. Three resistance of a resistors 5 ohm, 3 ohm and 2 ohm are connected in series with 10 volt battery. Calculate their effective resistance and the current flowing through the circuit. அப்போ R1 is equal to 5 ohm, R2 is equal to 3 ohm, R3 is equal to 2 ohm. V is given at what? 10 volts. Okay. If you add this resistance, we can get what? 10 ohms. Then finally we get what? The current I is equal to V by Rs is equal to 1 ampere. The current flowing through the circuit is what? 1 ampere. Okay. Then resistance in parallel. Resistance in parallel. Now we are going to see about the resistance in parallel circuit. A parallel circuit has two or more loops through which the current can pass. ஓகே a parallel circuit has two or more loops. ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த லூப்ஸ் வந்து இருக்கும் சரியா. if the circuit is disconnected in one of the loop, அதாவது ஒரு லூப்பில் வந்து சர்க்கியூட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டாலும் the current can still pass through the other loops வழியாக என்ன பண்ணிட்டு இருக்கோம் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும். இதுவே சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஃப்ளோ ஆகாது. கரண்ட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஒரு இடத்துல டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. இதுவே வந்து பேரலில் பார்த்தீங்கன்னா ஒரு லூப்பில் வந்து நீங்கள் கரண்ட் ஃப்ளோ ஆகிறது நின்னாலும் அடுத்தடுத்த லூப்பில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இந்த வயரிங் இன் த ஹவுஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த பேரலல் சர்க்கியூட்ஸ். இந்த வயரிங் இன் த ஹவுஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அ பேரலல் சர்க்கியூட்ஸ். ஓகே என்ன இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா parallel connections of resistors. Consider the three resistors R1, R2, R3 அப்படிங்கிற ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா R1, R2, R3 அப்படிங்கிற 3 ரெசிஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கனெக்டட் அக்ராஸ் த 2 காமன் பாயிண்ட்ஸ். கனெக்டட் அக்ராஸ் த 2 காமன் பாயிண்ட்ஸ் AB அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணியிருக்கோம். ஏங்கிறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த பேட்டரியிலேருந்து அந்த பாசிட்டிவ் போயிருக்கு இல்லையா அதுலேருந்து அது வரைக்கும். ஓகே அப்போ ஏபி அப்படி ரெண்டு இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ஈச் ரெசிஸ்டன்ஸ் இஸ் த சேம். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒவ்வொரு ரெசிஸ்டர் கடையில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கும் சேமாக இருக்கும் சரியா. பிட்வீன் த ஏ அண்ட் பி திஸ் இஸ் மெஷர்ட் யூஸிங் த வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் வச்சு என்ன பண்ணிக்கலாம் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே அப்போது திஸ் இஸ் the current I arriving at A divides into 3 branches I1, I2, I3. அப்போ கரண்ட் சேஞ்ச் ஆகும் வோல்டேஜ் என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. கரண்ட் சேஞ்ச் ஆகும் வோல்டேஜ் என்ன ஆகாது சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது சீரீஸ்னால் கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும். இங்கே வோல்டேஜ் சேஞ்ச் ஆகாது கரண்ட் வந்து மட்டும் என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். According to the Ohm's law, I1 is equal to V by R1, I2 is equal to V by R2 and I3 is equal to V by R3. So the total current through the circuit is given by I is equal to I1 plus I2 plus I3. Okay, using these equations நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா I is equal to V by R1 plus V by R2 plus V by R3. அப்போ அந்த மூணையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஐக்கு வந்து காமனாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா V by RPன்னு எடுத்துக்கலாம். ஸோ V by RP is equal to V by R1 plus V by R2 plus V by R3. அப்போது V எல்லாம் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். ஃபைனலி we get 1 by RP is equal to, that is RP represents what? That parallel. RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. Okay, thus when the number of resistors are connected in parallel, the sum of the reciprocals of the individual resistance is equal to the reciprocal of the effective equivalent resistance. When n resistors of equal resistance are connected in parallel, the equivalent resistance is R by n. Okay, இப்போ RP is equal to R by n. So the equivalent resistance in parallel combination is less than the lowest of the individual resistance. அப்போ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Now let us see the series connection of parallel resistors. Connection of parallel resistors. If you consider the connection of set of parallel resistors are connected in series,
அப்போ பேரலாக கனெக்ட் பண்ண 2-3 கனெக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும், நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கன்சிடர் த கனெக்ஷன் as set of parallel resistors that are connected in series, you get series parallel circuit. Let R1 R2 be connected in parallel to give the effective resistance of RP1. Similarly, let R3 R4 be connected in parallel to give a effective resistance RP2. So then both these parallel segments are connected in series. இப்போ 2 பேரலாக என்ன பண்ணுறோம், சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ R1 R2ங்கிறது பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம், R3 R4ங்கிறது பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு பேரலாக கனெக்ட் பண்ணுறதையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போது 1/RP1 is equal to 1/R1 plus 1/R2, 1/RP2 is equal to 1/R3 plus 1/R4. இப்போ தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ R total is equal to RP1 plus RP2. அப்போ RP1ஓட வேல்யூ நமக்கு வேணும், RP2ஓட வேல்யூ வேணும். ஓகே, தென் parallel connections in series resistors. அப்போ parallel connection is serial. இப்போ serial connection in parallel resistor வந்தது, இப்போ parallel connection in series resistors. ஓகே, அப்போ if you consider a connection of set of series resistors connected in parallel circuit, you get parallel series circuit. Parallel series circuit, parallel connection series resistors parallel series circuit. இதுவே series connection parallel resistors அப்படின்னா என்னது, சீரிஸ் பேரல் சர்க்கியூட். ஓகே, அப்போ அந்த எந்த சர்க்கியூட்னு ஞாபகம், அந்த நேம் ஞாபகம் இருந்தால் தான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். லெட் R1 R2 be the connected in series to give an effective resistance of RS1. Similarly, R3 R4 be connected in series to give an effective resistance of RS2. So then both of these serial segments are connected in parallel. அப்போது ரெண்டு சீரியலாக கனெக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அதை பேரல் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரல் சீரிஸ் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். இப்போ என்ன பண்ணணும், அப்போ R3 R4 ஜஸ்ட் ஆட் பண்ணணும், R1 R2 ஆட் பண்ணி ரெண்டுக்கும் பேரல் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் வர்ற ரெசிஸ்டர்னா அது நெட் ரெசிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, யூசிங் RS1 is equal to R1 plus R2, RS2 is equal to R3 plus R4. அப்போ R டோட்டல்ங்கிறது என்னென்னா 1/RS1 plus 1/RS2. இதுக்கு நீங்கள் பேரல் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், அதுதான் வந்து என்ன அந்த total resistance. Okay, then next we are going to see about the difference between the series and parallel connections. Parallel connection oda difference enna, difference between the series and parallel circuits may be summed as follows in the table 4.3. equivalent resistance சீரீஸில் இருந்துச்சா மோர் தென் ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், சீரீஸில் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒரே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா மோர் தென் ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், பேரலாக இருந்துச்சு அப்படின்னா லெஸ் தென் லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இஸ் லெஸ் அஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மோர். கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து மோராக இருக்கும் இங்கே சீரீஸில். ஓகே, இதுவே வந்து ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் இஸ் மோர் அஸ் எஃபெக்டிவ் resistance is less. Current is more as effective resistance is less. Then switching on or off. If one appliance is disconnected, others also do not work. இதே parallel பார்த்தீங்கன்னா if one appliance is disconnected, others will work independently. This is the difference between series and parallel circuit. This is important 3 mark. Okay, now let us see the heating effect of electric current. Have you ever touched the motor casing of a fan which has been used for a few hours continuously? What do you observe? The motor casing is warm. ஏன் வந்து இப்போ ஃபேன்லேயே என்ன பண்ணுறீங்க, உங்கள் சீலிங் ஃபேனை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அதை ஓட விட்டுட்டு நீங்கள் அந்த ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அந்த காயிலை வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் டியூ டு த ஹீட்டிங் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். த சேம் கேன் பி அப்சர்வ்ட் பை டச்சிங் த பல்பு. இப்போ குண்டு பல்பை எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நேரம் எரிய விட்டுட்டு அந்த பல்பை தொட்டிங்கன்னா ஹீட்டாக இருக்கும். விச் வாஸ் யூஸ்ட் ஃபார் லாங் டூரேஷன். Generally, a source of electrical energy can develop a potential difference across the resistors. Source of electrical energy can develop potential difference across the resistors which is connected to that source. Okay, அப்போ அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அந்த ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ணும், அது ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கன்ஸ்டிடியூட்ஸ் எ கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டர்ஸ். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து எதை கன்ஸ்டியூட் பண்ணியிருக்குன்னா கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டர்.
ரெசிஸ்டர் வழியாக கரண்ட்டை த்ரூ ஆகும்போது அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ த கண்டினியூஸ் drawing of current, the source has continuously spent it in energy. இப்போ கண்டினியூஸாக அந்த சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதை வந்து அஃபெக்ட் பண்ணி அதை போக விடாமல் தடுத்து நிறுத்துறது தானே அது அந்த ரெசிஸ்டன்ஸை. அப்படி பண்ணி செஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு கட்டத்தில் சூடாயிடும். As a part of energy from the source can be converted into useful work, and the rest will be converted into heat energy. Thus, the passage of electric current through the wire results in the production of heat. This phenomenon is called the heating effect of current. This heating effect of current is used in devices like electric heater, electric iron, etc. Okay. Now let us see the Joule's law of heating. Let I be the current flowing through a resistance of resistance R and V be the potential difference across the resistors. So the charge flowing through the circuit for a time interval T is Q. அப்போது ஐங்கிறது கரண்ட் அந்த ஃப்ளோ அந்த சர்க்யூட்டில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிறது, அந்த ரெசிஸ்டன்ங்கிறது ஆர், விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டர். அது ரெசிஸ்டருக்கு அக்ராஸில் எவ்வளோ பொட்டன்ஷியல் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. ஸோ த சார்ஜ் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்யூட் ஃபார் அ டைம் இன்டர்வல் T is Q. So the work done is moving charge Q across the ends of the resistors with the potential difference of V is VQ. This energy spent by the source get dissipated. This energy spent by the source get dissipated in the resistor as heat. So thus the heat is produced in the resistor is H equal to work done. H is nothing but what? Work done is equal to V into Q. V into Q. You know that the relation between the charge, the current and the current Q is I into T. ஓகே, I is equal to Q by Tன்னு படிச்சிருப்பீங்க. அதை வந்து Q வந்து எப்படி எழுதலாம், I into Tன்னு எழுதலாம். ஸோ அதை இதில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா H is equal to V I into T. ஓகே, இப்போ வந்து we know that V is equal to IRங்கிறது நமக்கு தெரியும். ஸோ H is equal to I square R3. This is known as Joule's law of heating. Joule's law of heating states that heat produced in any resistor is directly proportional to the square of the current passing through the conductor. இப்போ வந்து அந்த மூணு டேர்மையும் ஞாபகம் வச்சுக்கணும். I square R into T அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அந்த ஹீட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு, டிபெண்ட் பண்ணியிருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அதே மாதிரி ஆருக்கு ரெசிஸ்டருக்கு ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டைம் ஃபார் விச் த கரண்ட் பாசிங் த்ரூ த ரெசிஸ்டர்ஸ். இந்த டைமுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து ரிலேட்டடாக எழுத முடியும். இதே வந்து ஏதாவது ஒன்று டினாமினேஷனில் இருந்துச்சு அப்படின்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு எழுதலாம். இப்போ எல்லாமே டைரெக்டாக ஈக்குவலுக்கு டினாமினேஷனில் எதுவுமே இல்லை, எல்லாம் நியூமினேட்டரில் மட்டும்தான் இருக்குது I square RTங்கிறது. ஸோ எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகே, now let us see the applications of the heating effect. The electric heating device, the heating of the electric current is used in many home appliances such as electric iron, electric toaster, electric oven, electric heater and geyser, etc. In these appliances, nichrome, which an alloy of nickel and chromium, is used in heating element. இது 1 மார்க்ல கேட்கலாம். ஓகே, அப்போ எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லேயும் என்ன மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிக்கலும் குரோமியம் சேர்ந்த ஒரு அலாய் கலவை என்ன பண்ணியிருக்காங்க. அலாய்னா ரெண்டு மெட்டலை என்ன பண்ணுறாங்க, மெர்ஜ் பண்ணி தே கேன் மேக் வாட் அலாய் வந்து மேக் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஹீட்டிங் எலமெண்ட், அதாவது ஹீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் a high resistivity. This is important 1 mark. இது high resistivity, it has high melting point. It is not easily oxidized. Oxidizedனா ஆக்சிஜனேற்றம் அடையாது, ஆக்சிஜன் என்ன பண்ணாது, ஆக்சிஜனேற்றம் அடையாது. ஹை ரெசிஸ்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா, அப்போ எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் டிவைஸில் வந்து இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன காம்பினேஷன் ஆஃப் அலாய் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா நிக்கலும் குரோமியமும் சேர்ந்த ஒரு கலவைன்னு எடுத்துக்கிறாங்க. The fuse of wire is connected in series. Fuse wire. இப்போ ஃபியூஸ் வயரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the fuse of wire is connected in series is an electric circuit. When a large current passes through the circuit, the fuse wire melt. அதாவது எதுக்காகனா அதிகமான கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஒரு வேலை ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் வழியாக அந்த டொமஸ்டிக் கரண்ட்டில் வந்து
பாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லா அப்ளையன்சஸும் கெட்டு போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபியூஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த ஃபியூஸ் எதுக்கு ஆனால் நம்மளோட டொமஸ்டிக் பர்பஸ்க்கு எவ்வளோ கரண்ட் தேவைப்படுமோ அதை மட்டுமே என்ன பண்ணணும். அதுக்கு மேலே 1 இன்ச் வந்து ஜாஸ்தி ஆனாலும் என்ன பண்ணாது, அது மெல்ட் ஆகி ஃபியூஸ் போயிடும். அப்போது ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அது பயப்பட தேவையில்லை. அது மெல்ட் ஆகிடுச்சு, நம்ம அப்ளையன்சஸ் எல்லாம் சேஃப் ஆகிடும், சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, and a large current passes through the circuit, the fuse wire melts due to the Joule's law of heating. Hence, the circuit gets disconnected. Therefore, the circuit and the electrical appliances are saved from any damage. The fuse wire is made up of a material whose melting point is relatively low. அதோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியான ஃபியூஸ் வயரை வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, உங்கள் வீட்டில் தானே இந்த ஃபியூஸ் வயர் போட்டுக்கிறேன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கெட்டியான வயரை போட்டு விடுவாங்க. அப்படி போட்டாங்கன்னா அதிகமான கரண்ட் வந்தாலும் என்ன பண்ணும், அது உள்ளே அலோவ் பண்ணிடும், உங்கள் அப்ளையன்சஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிரும். ஓகே, அப்போது இதுதான் வந்து மெயின் பாயிண்ட். தென் ஃபிலமெண்ட் இன் பல்பு. ஓகே, பல்பில் அவங்க ஃபிலமெண்ட்டாக எது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது குண்டு பல்புன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய அந்த ஃபிலமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எலக்ட்ரிக்கல் பல்ப்ஸ், த ஸ்மால் வயர் இஸ் யூஸ்ட் நோன் அஸ் அ ஃபிலமெண்ட். திஸ் ஃபிலமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டீரியல் ஹூஸ் மெல்டிங் பாயிண்ட் இஸ் வெரி ஹை. இந்த ஃபிலமெண்ட்க்கு தானே கிடையாது, மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். when the current passes through this wire, the heating is produced in the filament. when the filament is heated, it glows and gives out of light. The tungsten is commonly used material to make a filament in bulbs. Underline that, tungsten. இப்போ குண்டு பல்பில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, உள்ளே அந்த ரோலர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பல்புக்குள்ளே ஒரு சின்ன ஒயர் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும், ஈஸியாக ஆடுற மாதிரி இருக்கும். அந்த ஒயர் தான் என்ன அப்படின்னா ஃபிலமெண்ட். அந்த ஃபிலமெண்ட் என்ன மெட்டீரியல்லாம் ஆயிருக்கும் அப்படின்னா டங்ஸ்டன் அப்படிங்கிற மெட்டீரியலால் ஆயிருக்கும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், 1 மார்க். ஓகே, இது இப்படி 1 மார்க்லேயும் கேட்கலாம், 2 மார்க்ஸ்லேயும் தனித்தனியாக என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. Now let us see the solved problem of this particular topic. The electric heater of resistance 5 ohm is connected to an electric source. If the current of 6 amperes flows through the heater, then find the amount of heat produced in 5 minutes. Give the resistance R. What is given here? R is equal to 5 ohm and current is equal to I is equal to 6 ampere. Then time is 5 minutes. 5 minutes என்ன பண்ணணும், செகண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கணும், கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்டு H இஸ் ஈக்குவல் டு I² RT. அப்போ ஐங்கிறது தெரியும், R தெரியும், T தெரியும். அப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலி we get what, H இஸ் ஈக்குவல் டு 54,000 joules வந்து கிடைச்சிரும். Now let us see the electric power. In general, the power is defined as the rate of doing work or rate of spending energy. Similarly, the electric power is defined as the rate of consumption of the electrical energy. The rate of consumption of the electrical energy, it represented the rate at which the electrical energy is converted into some other form of energy. Okay, some other form of electrical energy ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு என்ன ஆகும், மாறும். Suppose the current I flows through the conductor of the resistance R for a time t, then the potential difference across the two ends of the conductor is V. So the work done, W, is to move the charge across the ends of the conductor is given by the equation as follows. W is equal to VIT. அங்கே H is equal to VITன்னு பார்த்தோம், இங்கே W is equal to VITன்னு பார்க்க போகிறோம். Then power is equal to work done by time. So VIT divided by T. So அந்த TT cancel ஆகிடும். அப்போ power is equal to V into I. So the electric power is the product of the electric current and the potential difference due to which the circuit current passes in a circuit. Okay, now let us see the unit of electric power. Electric power oda unit nu pathina power electric power unit in watt. The SI unit of electric power is watt. When the current of 1 ampere passes across the ends of the conductor which is at a potential difference of 1 volt, then the electric power is P is equal to 1 volt into 1 ampere. So 1 watt. Thus 1 watt is the power consumed when the electrical device is operated at a potential difference of 1 volt and it carries a current of 1 ampere. So at a large unit of power which is more commonly used in kilowatt. Kilowattல அதிகமான பவர் இருந்துச்சுன்னா கிலோவாட்ல யூஸ் பண்ணுவாங்க. This is simpler point. Now horse power என்னன்னா, horse power is a unit of the foot pound second. அதில் வர்றது in English system. So sometimes used to express the electric power, it is equal to 746 watt. அப்போ 1 horsepower is equal to 746 watt. This is important, 1 mark. Okay.
Now the consumption of electrical energy. Consumption of electrical energy. Electricity is consumed both in house and industries. Housely industries use பண்ணுறாங்க. The consumption of electricity is based on two factors, that is amount of electric power and duration of usage. இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. So this is important 2 mark. Electrical energy consumed is taken as a product of electric power and time of a usage. Okay, then the example is if 100 watt of electric power is consumed for 2 hours, then the power of the consumed is 100 into 2, 200 watts watt hour. Okay, consumption of electrical energy is measured and expressed in watt hour through its SI unit is watt second. Okay, consumption of electrical energy is measured in and expressed in watt hour through its SI unit is watt second இருக்கும். In practice, the larger unit of electrical energy is needed. This larger unit is kilowatt per hour. சரியா? அப்போது நம்ம கம்மியாக கன்சம் பண்ணும்போது அதை வந்து செகண்ட்ஸ்லையும் அதிகமான எனர்ஜியை பற்றி பேசும்பொழுது அது ஹவர்லையும் பேசணும். 1 kilowatt hour is otherwise known as 1 unit of electrical energy. The 1 kilowatt hour means the electric power of 1000 watt. 1000 watt has been utilized for an hour. Hence 1 kilowatt is equal to kilowatt power hour is equal to 1000 watt hour is equal to 1000 into 60 into 60 watt second. So 3.6 into 10 power 6 joules, that is 1 kilowatt hour is equal to 3.6 into 10 power 6 joules. This is important 1 mark. Okay, now let us see the domestic electric circuits. The electricity produced is the power stations is distributed all the domestic and industrial consumers through overhead and underground cables. The diagram which shows that the general scheme of domestic circuit is given in figure 410. Our homes electricity is distributed through the domestic circuits wired by the electricians. The first stage of the domestic circuit is bring the power supply to the main box from the distribution panel. Distribution panel இருந்து அந்த power box என்ன பண்ணுவாங்க, கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. such as transformer. The important components of the main box are இந்த மெயின் பாக்ஸில் இருக்க மெயின் பாக்ஸில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் என்னென்னா ஃபியூஸ் பாக்ஸ் அண்ட் மீட்டர். ஃபியூஸும் மீட்டரும் தான் கொடுத்துருப்பாங்க. The meter is used to record the consumption of the electrical energy. The fuse box contains either fuse wire or miniature of the circuit breaker. Miniature circuit breaker தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபியூஸ் வயர்னு சொல்லுவாங்க. ஸோ the function of the fuse wire or MCB is protect the household electrical appliances from overloading due to the excess current. This is the domestic electrical circuit. இங்கே வந்து லைவ் வயர், நியூட்ரல் வயர் இருக்குது. இது மெயின் ஃபியூஸு. மெயின் ஃபியூஸில் வந்து எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரிக் மீட்டர் வந்து எவ்வளோ வந்து மெஷர் பண்ணுவாங்க, மெயின் சுவிட்ச் இருக்கும். அப்போது அந்த மெயின் பாக்ஸில் இருக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் எலக்ட்ரிக் மீட்டர், அந்த ஃபியூஸ் பாக்ஸ், மெயின் ஃபியூஸ் இருக்கும். சரியா? மெயின் சுவிட்சுங்கிறது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க, அதுலேயே இருக்கும். இந்த 3 ப்ளூ கலர், ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எர்த் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, எர்த்திங் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் கனெக்ஷன் ஆஃப் த வேரியஸ் அப்ளையன்சஸ் ஒன்று என்ன இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? யூ ஹவ் லேர்ன்ட் அபவுட் த ஃபியூஸ் வயர் இன் த செக்ஷன் 4.8.2. ஸோ இன் எம்சிபி த ஸ்விட்சிங் டிவைஸ். எம்சிபிங்கிறது ஸ்விட்சிங் டிவைஸ் which can be activated automatically as well as manually. ஆட்டோமேட்டிக்கலாக என்ன பண்ணோம் இருக்கும், மேனுவலாகவும் இருக்கும். இட் ஹாஸ் பீன் ஸ்ப்ரிங் அட்டாச் டு த ஸ்விட்ச். அந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அட்டாச் பண்ணியிருப்பாங்க. which is attracted by an electromagnet when the excess of electric current passes through the circuit. So hence the circuit is broken and the protection of the appliances is ensured. So the figure 4.11 represents the fuse or in a MCB. இதில் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் MCB. இது வந்து இப்போ வந்து மெயின் பாக்ஸில் டிஜிட்டல் பாக்ஸில் இருக்கிற MCB இந்த சைடில், உங்களோட ரைட் சைடில் இருக்கிறது, உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது மேனுவலில் இருக்கிற மேனுவல் ஃபியூஸ், அந்த மெயின் பாக்ஸில் இருக்கிற அந்த ஃபியூஸு. ஓகேவா? இது ஃபஸ்ட் ஒன் ஃபியூஸ், அது ஒன்று MCB, மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். ஓகே, now the electricity is brought to houses by 2 insulated wires. Out of these 2 wires,
one wire has been red insulation is called the red live wire, and the other wire has the black insulation is called the neutral wire. So the electricity supplied to your house is actually alternating current having an electrical potential what 220 volts. Okay, both the live wire and the neutral wire enter into the box where the main fuse is connected. அப்போ நம்ம லைவ் வயரும் நியூட்ரல் வயரும் என்ன பண்ணோம் அந்த கனெக்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபியூஸ் கனெக்டட் வித் லைவ் வயர். ஸோ ஆஃப்டர் எலக்ட்ரிசிட்டி மீட்டர் தீஸ் வயர்ஸ் என்டர் இன்டு த மெயின் ஸ்விட்ச். இந்த வயர் இதில் கொடுத்துருப்பாங்க, மெயின் ஸ்விட்சில் கொடுத்துருப்பாங்க, விச் இஸ் யூஸ் டு டிஸ்கண்டினியூ த எலக்ட்ரிசிட்டி சப்ளை வேர் எவர் ரெக்யர்ட். எப்போல்லாம் நமக்கு எலக்ட்ரிக் சப்ளை வந்து வேணாம்னு நினைக்கிறோமோ அதை வந்து என்ன பண்ணலாம், டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப்டர் த மெயின் ஸ்விட்ச் தீஸ் வயர்ஸ் ஆர் கனெக்டட் டு லைவ் வயர்ஸ் of two separate circuits. Out of these two circuits, one circuit is of 5 ampere rating, which is used to run the electrical appliances with lower power rating. சரியா, அப்போ ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. லோயர் பவர் ரேட்டிங்கில் இருக்கிறது அதிகமான பவர் ரேட்டிங். லோயர் பவர் ரேட்டிங் அப்படின்னா இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதிகமான பவர் ரேட்டிங். இப்போ ஃபேனு லைட் இதுக்கெல்லாம் லோயர் பவர் ரேட்டிங். இதுவே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி அண்ட் மிக்ஸி இதெல்லாம் வந்து ஹையர் ரேட்டிங்கில் இருக்கிறது. ஸோ அதுக்கு 15 amperes வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, விச் இஸ் யூஸ் டு ரன் த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வித் லோயர் பவர் ரேட்டிங் சச் as டியூப் லைட்ஸ், பல்ப்ஸ் அண்ட் ஃபேன்ஸ். அண்ட் அதர் சர்க்யூட் இஸ் 15 ampere rating, which is used to run electrical appliances with high power rating such as air conditioners, refrigerators, electric iron and heaters. It should be noted that all the circuits in the house are connected in parallel. Underline that, parallel, so that disconnection of one circuit does not affect the other circuit. One more advantage of the parallel connection of the circuit is that each electrical appliances get an equal voltage. ஒவ்வொரு அப்ளையன்சஸ்க்கு என்ன கிடைக்கும், நமக்கு ஈக்குவல் வோல்டேஜ் கிடைக்கும். ஏன்னா பேரலே பார்த்துருக்கோம், கரண்ட் வந்து என்ன ஆகும், டிவைட் ஆகி கிடைக்கும். ஆனால் வோல்டேஜ் வந்து என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, in India the domestic circuit supplied with an alternating current of potential 220 volt or 230 volts in the frequency 50 Hz. In countries like USA and UK, the domestic current supplied with the alternating current potential 110 or 120 volts of the frequency of 60 Hz. This is important, 1 mark. Then next we are going to see about the overloading and short circuiting. The fuse wire or MCB will disconnect in the circuit in the event of an overloading or short circuiting. சரியா, டிஸ்கனெக்ட் ஆகிடும். எம்சிபியும் சரி ஃபியூஸும் சரி டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஓவர்லோடிங் happens when the large number of appliances are connected in a series to the same source of the electric power. எலக்ட்ரிக் பவர்லேருந்து நிறைய அப்ளையன்சஸ், இப்போ ஒரே சுவிட்ச் போர்டுலேருந்து நீங்கள் வந்து என்ன கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ரெஃப்ரிஜரேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, த்ரீ ப்ளக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, த்ரீ பின் பாக்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த ப்ளக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி மோட்டரோட அந்த ஸ்விட்ச் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரே அந்த போர்டில் ஸ்விட்ச் போர்டில் தான் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். when the amount of current passing through the wire exceeds the maximum permissible limit, so the wires get heated such an extent of the extent that the fire may be caused. This is known as overloading. overload ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். when a live wire, அதனால தான் சில வீடுகளில் என்ன பண்ண மாட்டாங்க, மிக்ஸி போடும்போது ஹீட்டர், இந்த கெய்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரூம் ஹீட்டர், அந்த வாட்டர் ஹீட்டர் இருக்கு இல்லையா, வாட்டர் ஹீட்டரை ஆன் பண்ணியிருந்தால் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, மோட்ரு போடுவாங்க. இது இந்த பம்ப், அதாவது வாட் இஸ் தட், இந்த உப்பு தண்ணி மோட்டர்லாம் போடுவாங்க இல்லையா, அப்போ போடும்பொழுது அது அதிகமான கரண்ட்டை வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த ஹீட்டரும் அதிகமான கரண்ட் எடுத்துக்கும், ஓவர்லோட் ஆகிடும், ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 3 ப்ளக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது அது வந்து வேறு ஃபேஸில் இருக்கணும், வேறு இடத்துல வந்து அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். இல்லை ஒரேலேருந்து எல்லாத்தையும் நமக்கு ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஓவர்லோட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த live wire comes into contact with the neutral wire, it causes short circuit. லைவ் வயரும் நியூட்ரல் வயரும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திஸ் ஹேப்பன்ஸ் when the insulation of the wire get damaged. இப்போ நியூட்ரல் வயரை கனெக்ட் பண்ணும்போது இன்சுலேஷன் டேப் போடுவாங்க, அதே மாதிரி நியூட்ரல் கனெக்ட் பண்ணும்போது டேப் போடுவாங்க. அந்த டேப் வந்து ஒரு வேளை பிஞ்சிட்டாலோ இல்லை வந்து சரியாக போடாமல் இருந்தாலோ இது மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திஸ் ஹேப்பன்ஸ் when the insulation of the wires get damaged or to temperature changes or some external force. Due to the short circuit, the effect
effective resistance of the circuit becomes very small, which leads the flow of charge of large current through the wires. This results heating of the wires to such an extent that the fire may be caused in the building. Fire வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஃப்யூஸ் போடும்போது தயவு செஞ்சு அந்த எலக்ட்ரீஷியன்ஸை கூப்பிட்டு வந்து ஃப்யூஸ் உங்கள் வீட்டில் ஃப்யூஸ் ஆகிடுச்சுன்னா போடுங்க. நீங்களா ஏதோ ஒரு காப்பர் ஒயர் தானே நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணக்கூடாது, ஃப்யூஸில் போட. சில பேர் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக கிளவராக பண்ணுவாங்க. அதில் நிறைய இந்த மாதிரி ஓவர்லோடிங் பிரச்சனை வரும், ஷார்ட் சர்க்யூட் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி அவேர் ஆஃப் தட். ஓகே, now let us see the earthing. In the domestic circuit, the third wire is called the earth wire, having the green insulation is usually connected to the body of the metallic electric appliances. So, other end of the earth wire is connected to a metal tube and the metal electrode which is buried into the earth. Okay, this wire provides a low resistance path of the electric current. This earth wire sends the current from the body of the appliances to the earth. Whenever the live wire is accidentally touches the body, live wire வந்து பாடியை டச் பண்ணினாலும் the metallic electric appliances, thus the earth wire serves the protective conductor and which saves us from the electric shock. இப்போ நம்ம எர்த்து கனெக்ட் பண்ணாமல் நம்ம ஏதாவது நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் நம்ம போய் தொட்டோம் அப்படின்னா ஷாக் அடிக்க ஆரம்பிச்சோம். அப்போ சரியாக நம்ம அந்த எர்த்திங் பண்ணல அப்படின்னா இந்த ஷாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. Now let us see the LED bulbs. LED bulb is a semiconductor device that emits visible light when the electric current passes through it. The color of the emitted light will depend on the type of the material used. The color base பண்ணி என்ன பண்ணுவாங்க, என்ன type of the material யூஸ் சொல்லுவாங்க. With the help of this chemical compounds like gallium arsenide and gallium phosphide, and the manufacture of the produced LED bulbs and radiates red, green and yellow and orange colors. Okay, red, green, yellow and orange colors displays the digital watches and the calculators, traffic signals and street lights, decorative lights, etc. are some examples of the use of the LEDs. Then 7-segment display. The 7-segment display is a display device used to give the output form of the numbers or text. அந்த டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் அவுட்புட் ஃபார்ம்ஸாக இருந்தாலும் இந்த 7-segment டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ் டு டிஜிட்டல் மீட்டர்ஸ், டிஜிட்டல் கிளாக்ஸ், மைக்ரோவேவ் ஓவன்ஸ், and it consists of 7 segments of LED in the form of digit 8. These 7 LEDs are named as A, B, C, D, E, F and G. Okay, the extra 8th is LED is used to display the dot. Extra இதுக்கு மேலே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது டாட் வந்து வர ஆரம்பிச்சிடும். Then the merits of LED bulb. As there is no filament, இங்கே வந்து எங்கே என்ன இருக்காது அப்படின்னா ஃபிலமெண்ட் இருக்காது. there is no loss of energy in the form of heat formation கிடையாது. it is cooler than incandescent bulb. incandescent bulbனா இந்த குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து அதாவது அந்த பல்பை கம்பேர் பண்ணும்போது இந்த பல்ப் வந்து ரொம்ப கூலாக இருக்கும். இன் கம்பேரிசன் வித் ஃப்ளூரசன்ட் லைட் த எல்இடி பல்ப்ஸ் ஹேவ் சிக்னிஃபிகண்ட்லி லோ பவர் ரெக்யர்மெண்ட். எல்இடி பல்ப் வந்து என்ன பண்ணுவாங்க, பவர் ரெக்யர்மெண்ட் கம்மியாக இருக்கும். இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் டு த என்விரான்மெண்ட்டுக்கும் ஹார்ம்ஃபுல் கிடையாது. இதே வந்து குண்டு பல்ப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரூமே ஃபுல்லாக என்ன இருக்கும், ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். எ வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர் இஸ் பாசிபிள் ஹியர். கலர் வந்தும் பாசிபிளாக இருக்குது. இட் இஸ் காஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட். மெர்க்குரி அண்ட் அதர் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் ஆர் நாட் ரெக்வயர்ட். மெர்க்குரியும் வேறு எந்த டாக்ஸிக் மெட்டீரியலும் என்ன பண்ண தேவையில்லை, அதுக்கு தேவையில்லை. ஒன் வே ஆஃப் ஓவர் கம்மிங் த எனர்ஜி கிரிசைஸ் is to use more LED bulbs. ஓகே, அதிகமான LED பல்பை வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா பவர் வந்து என்ன பண்ணலாம், கன்சியூம் பண்ண முடியும். ஓகே, now let us see the LED television. LED television is one of the most important applications of light emitting diodes, and LED TV is actually an LCD TV, that is liquid crystal display with LED display. An LED display uses LED for backlight. LED for backlight and array of arrayனா அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, அரேஞ்ச்மெண்ட்டாக LED பல்ப்ஸ் கண்டினியூஸாக இருக்கிறது. LEDs acts as a pixels.
pixels. LED emitting white light are used in a monochrome, that is black and white TV. Red, green, blue LEDs are used in color television. With the first LED television screen was developed by James Mitchell in 1977. It was monochromatic display. மோனோக்ரோமேட்டிக்னா ஒரு சிங்கிள் கலரில் மட்டும்தான் இருக்கும். பட் ஆஃப்டர் அபவுட் 3 decades 2009 the Sony introduced the first commercial LED television. சரியா, ஃபஸ்ட்டு கமர்ஷியல் LED டெலிவிஷன் வந்து கொண்டு வந்தாங்க 2009ல். ஓகேவா, அப்போது பிளாக் அண்ட் ஒயிட்னா பிளாக்கும் ஒயிட்டு மட்டும்தான் இருக்கும். இதே வந்து கலர் அப்படின்னா ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ வந்து கண்டிப்பாக இருக்கும். இதுதான் மெயின் கலர்ஸ் ஆஃப் திஸ் LED TVs. ஓகே, advantages of LED television is it has brighter picture quality and thinner in size. It has used less power and consumes very less energy. Its lifespan is more. It is more reliable. Okay, students, thank you so much for watching.